ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சும் இந்த ரேங்கிங்ல வர முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கு. ரேங்கிங் வந்தாதான் தெரியும். இந்த இடையில நீங்க மட்டும் ரேங்கிங் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஆல் இண்டியா லெவல்லையோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் போட்டு ரேங்கிங் போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும் இந்த கேஸுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணனா அது போடல. போட்டிருந்தாதான் இந்த ரீநீட் வேண்டான்னு சொல்ற 23 லட்சம் மாணவர்களும் சரி, அதுல இருக்காங்கல்ல அந்த மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் எடுத்தாங்க தான். அப்புறம் அந்த பெற்றோருக்கும் புரியும், இந்த ரேங்கிங் வரும்பொழுதுதான் நம்மளுக்கு புரியும், அது வரைக்கும் புரியாது. ஏன்னா நீங்க அங்கங்க இவ்வளவு மார்க்னு டோட்டல் போட்டு பார்த்தா கூட, சீட் மேட்ரிக்ஸ் போட்டு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் 640க்கே இது முடிஞ்சிடும். பிசி கேட்டகரியில ஆகட்டும், ஒரு கேட்டகரியிலயும் சீட் முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம எங்க போறது சீட்டுக்கு? இது என்ன, இது எக்ஸாம் 67 பேர் சென்டம் வாங்குவாங்க, இதுக்கு பேர் ஒரு எக்ஸாம். இது என்ன 8th 9th எழுதுற எக்ஸாமா?